Good morning, my dear students. Welcome to my channel. All the best wishes for your exams. நல்லா பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து த கேசல் போயம் இருக்கு இல்லையா, அதோட பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செஷனில். ஸோ அதுக்காக தான் இது. ஈஸி தான் இது. இதில் வந்து த ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு, இந்த வேர்டு வந்து அடிக்கடி வரும். ஸோ இஆர்சியில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க ஒரு விஷயம், த ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. இந்த பேராகிராஃப் எழுதும் போதுமே நீங்கள் அந்த வேர்டை வந்து அடிக்கடி அந்த வேர்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மெயின் கான்செப்ட் என்னென்னா, நம்ம என்ன தான் பாதுகாப்பாக இருந்தாலும் ஒரு ஆயுதத்தை வச்சு ஒருத்தரை வந்து வீழ்த்த முடியாட்டி கூட பணத்துக்கு அடிமையாகிற மனிதர்கள் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. கேசல் அப்படின்னா அரண்மனை. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எதிரிகளுக்கு பயந்துக்கிட்டு, இல்லை ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் போர் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக இந்த அரண்மனையிலலாம் போய் தங்குவாங்க இல்லையா. நம்மளது கூட இந்த வேலூர் கோட்டையெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக கட்டப்பட்டது தான் அது. ஸோ இந்த போர் காலத்தில் அந்த மாதிரிலாம் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக கட்டப்படுற ஒரு கோட்டை தான் வந்து கேசல் அப்படிங்கிறது. ஸோ இது பேராகிராஃப் பார்க்கும்போது இதோட கான்செப்ட் உங்களுக்கு புரியும். டாபிக் என்னென்னா த கேசல், அரண்மனை. ஆத்தர் யாருன்னா எட்வின் மியூர். நீங்கள் இஆர்சி எழுதும்போது இது ரெண்டாக எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்துடும். ஸோ வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, எட்வின் மியூர் வந்து போர்ட்ரே என்ன சொல்கிறாரு என்னன்ட்டு, த மெஜஸ்டிக் அப்பியரன்ஸ் ஆஃப் கேசல், அந்த அரண்மனை வந்து எவ்வளோ பெருசாக இருந்தது, ஒரு அரண்மனை வந்து எவ்வளோ பெருசாக இருந்தது. ஆனால் அந்த அரண்மனை அவ்வளோ பெருசாக, அவ்வளோ கம்பீரமாக, அவ்வளோ சேஃப்டியாக அதை கட்டியிருந்தா கூட அரண்மனையில் இருக்க ஒரு டிஸ்லாயல்ட்டி, நம்பிக்கை துரோகி ஒருத்தரால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த அரண்மனையில் இருக்க மொத்த வீரர்களும் எதிரி நாட்டுக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுதான் இது. டிஸ்லாயாலிட்டினா நம்பிக்கை துரோகம். நம்ம என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் நம்பிக்கை துரோகியாக இருந்தால் நம்ம மொத்த கூட்டத்தையும் வீழ்த்திடுவான். அதுதான் இந்த போயமோட கான்செப்ட். ஸோ த கேசல் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிங்டம், அதாவது பெரிய அரண்மனை, ஒரு அரசரோட பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில் வந்து பத்திரமா எல்லாரும் சேஃபாக தங்கியிருக்காங்க போர்க்காலத்தில். அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். ஒரு அரண்மனையில் ஒரு படையில் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். அதில் ஒருத்தர் நம்பிக்கை துரோகியாக இருந்தால் கூட மற்ற எல்லா வீரர்களும் என்ன பண்ணுவாங்க, மாட்டிப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான். த கேசல் சேஃப்டி வாஸ் என்ஷூர்ட் பை ஸ்ட்ராங் டிஃபென்சஸ். த சோல்ஜர்ஸ் ஹேட் பீன் இன் த கேசல். த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த வீரர்கள்லாம் போர் வீரர்கள்லாம் எங்கே தங்கியிருக்காங்கன்னா அரண்மனையில் தங்கியிருக்காங்க. ஒரு வெயில் காலம் முழுக அப்படின்ட்டு. தேவர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அவங்க வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்காங்க. அண்ட் ரிலாக்ஸஸ், தே ஹேட் பிளண்டி ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுட் டு ப்ரொடெக்ட் த கேசல். அந்த அரண்மனையில் என்ன இருக்குன்னா, தேவையான போர்க்கருவிகளுக்கு சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது அந்த அரண்மனை. இவங்க எதுக்குமே வெளியே போகிற வேலையே கிடையாது. ஸோ இந்த அரண்மனையோட உச்சியில் இருக்க அந்த டரலில் ஒரு சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி, அந்த இடத்துலேருந்து பார்த்தா அந்த அரண்மனையில் இருக்கவங்களுக்கு வெளியில் புல் வெட்டுறவங்க அண்ட் இவங்க எனிமீஸு, பகைவர்கள் யாராவது இவங்க அரண்மனையை தாக்க வராங்களா எல்லாமே இவங்களுக்கு தெரியும். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லாமே தெரியும். டரல் அப்படின்னா சின்ன ஜன்னல் அப்படின்னு அர்த்தம். ஸோ தே சீம்டு டு ட்ரீட் த கேசல், தே வேர் கான்ஃபிடென்ட் ஆஃப் தர் கேசல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த அரண்மனையோட செவர் எப்படி இருக்குன்னா உயரமாக இருக்குது. அவர் வால்ஸ் வர் திக் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு வரும். ஸோ உயரமான கோட்டை மதில்கள், சுவர்கள் பெருசாக இருக்குது, யாருமே உள்ளே வர முடியாது. இந்த கோட்டையில் இருக்கவங்களாம் அவ்வளோ சேஃபாக இருக்காங்க. த கேசல்ஸ் கேட் வேர் ஸ்ட்ராங், கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வால்ஸ் வேர் திக்கு, ரொம்ப பெரிய செவர் திக்காக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. நோ ஒன் குட் வின் த கேசல், யாருமே இந்த கோட்டைக்குள்ளே எதிரி நாட்டு ஆளுங்க யாருமே உள்ளே வர முடியாது. இவங்க இந்த நாட்டு ஆளுங்க அந்த நாட்டு ஆளுங்க மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர எதிரிகள் யாருமே இவங்க பர்மிஷன் இல்லாமல் உள்ளேயே வர முடியாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பத்திரமா இருக்காங்க எல்லா போர் வீரர்களும். கேப்டன் வாஸ் பிரேவ், அதுவும் இல்லாமல் அவங்கள வழி நடத்துகிற அந்த கேப்டன் எப்படி இருக்காருன்னா ரொம்ப அறிவாளியாக இருக்கார். ஸோ வந்து அந்த சோல்ஜர்ஸும் எப்படி இருக்காங்கன்னா அந்த அரசனுக்கு உண்மையானவங்களாக இருக்காங்க. என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், நிறைய வாட்டி வந்து இஆர்சியில் கேட்டுருக்காங்க. அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக். ரொம்ப இதை வந்து நீங்கள் எழுதும்போது வந்து ஹைலைட் பண்ணி கூட காட்டுங்க எக்ஸாமில். ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, நோ மேன் குட் வின், யாருமே இவங்க பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாது. த கேப்சர் ஆஃப் த கேசல் வாஸ் டியூ டு த டிஸ்லாயல்ட்டி ஆஃப் த வார்டன். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ பாதுகாப்போடு இவங்க தங்கியிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, த எனிமீஸ் குட் நெவர் என்டர் த கேசல், யாருமே என்ன பண்ண முடியாது, உள்ளே வர முடியாது. தே குட் நாட் யூஸ் த பெயிட் ஃபார் த என்ட்ரி இன்சைட் த கேசல்.
யாருமே வந்து இவங்கள வந்து பிடிச்சிட்டு போக முடியாது. ஈவன் பை எ ட்ரிக் நோ ஒன் யாருமே வந்து உள்ளே வர முடியாது. ஒரு வேளை யாருன்னா வரணும்னா, அந்த புறாக்கள், குட்டி குட்டி காகங்கள் இருக்கு இல்லையா? அது வேணா உள்ளே வருமே தவிர, மனிதர்கள் யாரும் என்ன பண்ண முடியாது, உள்ளே வர முடியாது. பட் தெர் வாஸ் எ விக்கெட் கேட். ஆனால் இந்த அரண்மனையில் ஒரு ரகசிய வழின்னு ஒன்று இருக்கும், சின்ன கேட் போட்டு. அந்த ரகசிய வழிக்கு காவலாளின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த காவலாளி என்ன பண்ணுறாரு, எதிரி நாட்டுக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறாரு. ஹி லெட் த எனிமிஸ் இன்சைட் த ஃபேமஸ் சிட்டாடல் ஃபார் கோல்டு. எதிரி நாட்டுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ரகசிய வழியை எதிரி நாட்டுக்கு காட்டி விட்டுறாரு. ஸோ இவ்வளோ பேர் நம்பிக்கையாக இவ்வளோ ப்ரொடெக்ஷனோடு இருந்தால் கூட அந்த காவலாளி வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு, கோல்டுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு, இவங்கள காட்டி கொடுத்துறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, த எனிமிஸ் என்டர்டு, பகைவர்கள் உள்ளே வந்துடுறாங்க. த்ரூ த காம்ப்ளிகேட்டட் பாத் அண்ட் எம்டிட் த சீக்ரெட் கேலரிஸ். ஸோ எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு எல்லாமே அவர் சொல்லிடுறாரு. ஸோ த ஸ்ட்ராங் கேசல் வாஸ் ஓவர் த்ரோன் பை வீக்கெண்ட். இப்போ என்ன ஆகுது, எதிரி நாட்டுகள் உள்ளே வந்துட என்ன ஆகுது, இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடறாங்க. அந்த நாட்டையே வந்து எதிரி நாடு, அந்த அரண்மனையும் சரி, அங்கே இருக்க மனிதர்களும் சரி, அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே எதிரி நாட்டுக்கு இரையாயிடுறாங்க. எதிரி நாட்டுக்காரன் வந்து இவங்களை வந்து ஆக்குபை பண்ணிடுறான். யாரால், அந்த டிஸ்லோயல், நம்பிக்கை துரோகியான ஒரு காவலாளியால். த ரியல் எனிமி வாஸ் கோல்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். த கேசல் வாஸ் கேப்சர் வித்தவுட் ஃபைட். அவங்க வந்து சண்டை போட்டு இந்த அரண்மனையை பிடிக்கல. த நரேட்டர் லேமெண்டர்னா ரொம்ப துக்கப்படுறாரு ஓவர் த டிஸ்லாயலிட்டி ஆஃப் த யூஸ்லெஸ் வார்டர். இதை வந்து அவங்களால வெளியவும் சொல்ல முடியல. இவங்க கூட்டத்திலேயே நம்பிக்கையான ஆள்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணதை அவங்களால வெளியவும் சொல்ல முடியல. ஹி ஆல்சோ ஃபெல்ட் அசெம்டு டு டிஸ்க்ளோஸ் த ஷேம்ஃபுல் ஸ்டோரி டு எனிமி. ஸோ அவரால் யார்கிட்டையும் வெளியே கூட சொல்ல முடியல. ஒரே ஒரு நம்பிக்கை துரோகியால் மொத்த நாடுமே என்னாச்சு, எதிரி நாட்டு கைவசம் ஆயிடுச்சு. கன்க்ளூஷன். ஸோ த நரேட்டர் ரெக்ரெட்டட் ஃபார் நாட் ஃபைண்டிங் எனி வெப்பன் டு ஃபைட் வித். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஆயுதத்தால் ஒரு மனுஷனை தாக்குறது மட்டும் வந்து துரோகம் கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளை காட்டி கொடுத்தாலே எவனும் பெரிய துரோகி தான். பட் இதை வந்து நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியல. அதாவது இதில் வந்து எட்வின் மீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, அந்த அரண்மனையோட தோற்றத்தை முதல்ல சொல்லிடுறாரு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இவ்வளோ சேஃபாக, இவ்வளோ ஆர்ம்ஸு, ஃபுட்டு எல்லாமே வச்சு நாங்கள் அவ்வளோ நம்பிக்கைக்குரிய ஆளுங்களாக இருந்தோம். பட் ஒரே ஒருத்தன் பண்ண தப்பால் எங்கள் நாடு மொத்தமே என்னாச்சு, எதிரி நாட்டு கைக்கு போயிடுச்சு. அவன் எதுக்கு ஆசைப்பட்டானோ படத்துக்கு ஆசைப்பட்டு எங்களை காட்டி கொடுத்துட்டான். இதுதான் இதோட கான்செப்ட். கேசல்னால் அரண்மனை. இதில் வந்து எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் பாருங்கள், கான்செப்ட் இதுதான். இந்த கான்செப்ட் இதில் வந்து கண்டிப்பாக இஆர்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இஆர்சியில் நீங்கள் டாபிக் ஆத்தர் நேம் எழுதினாலே 2 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ வந்து இந்த லைன்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவர் கேட்ஸ் வர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வர் ரிப்பீட்டடாக கேட்குறது. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்ட், இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க. என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் நான். உங்களுக்கு வேறு என்ன வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.